இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 36 38 முடிய. இயேசு கூறுகிறார், உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் கொடுத்திருக்கிற மனிதத்தை நாம் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்ற அருமையான வழிகாட்டல்கள் இன்றைய நற்செய்தியில் உள்ளது. இரக்கத்தோடு இருக்க வேண்டும், கொடுத்து பழக வேண்டும், மன்னித்து வாழ வேண்டும். என்ன அற்புதமான வழிமுறைகள்! இவைகளெல்லாம் தெய்வீக கொடைகள். இந்த மனிதத்தில் கடவுள் பொதிந்துள்ள, கடவுள் நம்பிக்கையானால் நமக்கு கிடைத்துள்ள தெய்வீக கொடைகள் இவைகள். மன்னிப்பது, கொடுப்பது, இரக்கம் காட்டுவது. பவுலடியார் கொலோசையருக்கு 3:12 வார்த்தையிலே நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் கடவுளால் அழைக்கப்பட்டுள்ளீர்கள், அதற்கு ஏற்ப கனிவு மிக்கவர்களாக இருங்கள், மனத்தாழ்மையுடன் வாழுங்கள், இரக்கம் கொள்ளுங்கள், அன்பு செய்யுங்கள். என்ன வார்த்தைகள் இவைகளெல்லாம்! இது கடவுளிடமிருந்து பிறக்கின்ற வார்த்தைகள். நாம் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் என்றால் நம்மிடம் கனிவு, இரக்கம், பரிவு, பகிர்வு மனப்பான்மை, மன்னித்து இணைந்து வாழ்வது, இசைந்து வாழ்வது, இவைகளெல்லாம் இயல்பாக மாறிவிடும். நம்பிக்கையாளர்களுடைய இயல்பாக இது இருக்க வேண்டும். எல்லாம் வல்லவரே, எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் உம்மை நம்புகின்ற பிள்ளைகள், உம்முடைய சொந்த பிள்ளைகள், உம்முடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை வெளிப்படுத்த இன்னின்ன கட்டளைகளை நீர் கொடுக்கிறீர். ஆண்டவரே, கனிவோடு, இரக்கத்தோடு, அன்போடு, பரிவோடு கொடுத்து பழகி மற்றவர்களை எல்லாரையும் அரவணைத்து இசைந்து வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீரே. இந்த வாழ்க்கை முறை எங்களுடைய அன்றாட அனுபவமாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.